ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? வெறித்தனமாக அக்வாமேனோடைய பார்ட் 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ்லாம் பண்ணி இந்த படத்தை போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்காகவே இந்த சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்ட் 1 பார்த்தா தான் இது புரியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பார்ட் 1 பார்க்கலனாலுமே இது பயங்கர பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஆன்லைனில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து போன பாட்டில் அவனுடைய தம்பியை தோக்கடிச்சு அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த அட்லாண்டிஸ்க்கு ஒரு ராஜாவா மாறி இருப்பான். அது போக அவனுக்கு பிடிச்ச பொண்ணான மேராவை கல்யாணம் பண்ணி ஒரு குட்டி குழந்தையும் நம்ம ஹீரோவுக்கு பிறந்திருக்கும். அது போக நம்ம ஹீரோ தான் ராஜாவா இருக்கிறதுனால கடலுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வந்தாலுமே அது நம்ம ஹீரோ விசாரிக்கிற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கடல் வாழ்க்கையையும் கடலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் இவனுடைய அப்பாவும் இருப்பாங்கல்ல, அங்கேயும் வந்து அப்பா கூட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பா ஒரு நாள் அப்பா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் மீன்கள் கூட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறி தானே நம்ம ஹீரோவுக்கும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ நம்ம பையனும் நம்மளே மாதிரி தான்ன்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அட்லாண்டிக்ல வில்லனை காமிக்கிறாங்க. அதாவது இவனுடைய அப்பாவுடைய சாவுக்கு நம்ம ஹீரோ தான் காரணம். ஸோ அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சி போன சூட்டை ரெடி பண்ணி எப்படியாவது ஹீரோவை கொலை பண்ணிடணுன்றதுக்காக இந்த சூட்டை ரெடி பண்றதுக்கான டெக்னாலஜியை தேடி சுத்திட்டு இருக்கிறான். அதுவும் யாரு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்னா டாக்டர் ஸ்டீவன் சொல்லப்படுற இந்த மெரைன் சயின்டிஸ்ட் கூட தான் சுத்திட்டு இருக்கிறான். ஸோ இந்த டாக்டர் ஸ்டீவ் யாருன்னா, இவர் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி அட்லாண்டிஸ்னு கடலுக்கு அடியில ஒரு நகரமே இருக்குது, கடலுக்கு அடியிலையும் வாழ்ற மக்கள் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருப்பாரு. ஆனா யாரு தான் அதை நம்புவா? ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்காக அட்லாண்டிஸ் எங்க இருக்குன்ற மாதிரி தேடி சுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த அண்டார்டிகால அதை தேடி தான் வந்துட்டு இருக்கும்போது அவருடைய டிவைஸ்ல இந்த இடத்துக்கு கீழே தான் ஏதோ இருக்குன்ற மாதிரியான ஒரு சிக்னல் வருது. ஸோ இதை கண்டுபிடிச்சா அவரும் அவருடைய அசிஸ்டன்டும் சந்தோஷப்பட டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் அந்த மாதிரி ஆகுது. உடனே ஒரு பயந்து வேக வேகமா அங்கிருந்து ஓட பார்க்க, ஆனா நிலநடுக்கம் வந்து அவர் அப்படியே கீழே இழுத்துருது. கீழே விழுந்ததுல இந்த அசிஸ்டன்ட்டுக்கு காலில் லைட்டா அடிபட்டிருக்கும். அந்த டைம்ல தான் அந்த டாக்டர் பாக்குறாரு. பார்த்தா இந்த இடத்துல ஏதோ ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்கு போற பாதை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய வண்டியும் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்துருது. அந்த அதிர்வுல அந்த குகை ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகிருது. அப்படி ஓப்பன் ஆனதுமே பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு பெரிய டென்டக்கிள்ஸ் மாதிரி வருது. இதை பார்த்த இவர் பயப்பட அதுக்குள்ள அது வந்து இந்த அசிஸ்டண்டா அட்டாக் பண்ணி அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிருது. இவர் உடனே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சிக்னல் அமுக்குனதும் மேல இருந்து இந்த வில்லனான பிளாக் மென்டாவும் அவனுடைய ஆளுங்களை கூப்பிட்டு உள்ள வந்துட்டான். ஸோ இவனுக்கு வந்ததுமே இவர்கிட்ட இந்த டாக்டர் ஸ்டீவ் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, உடனே இவன் என்ன பண்றான்னா, அப்ப இங்க ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு நகரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த குகைக்குள்ள போறான். அப்படியே உள்ள போக போக இவங்க எல்லாத்தையுமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நிறைய உயிரினங்கள் அப்படியே உறைஞ்சி போயிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு கீழே போனா கண்டிப்பா இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விம் சூட்லாம் போட்டு எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சு பார்க்கும்போது உள்ள பார்த்தா ஒரு பயங்கரமான நகரமே இருக்குது. பெரிய நகரம், ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீஸ் ஆகியிருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்து இந்த டாக்டர் ஸ்டீவ் பயப்பட இந்த பிளாக் மேண்டாவும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டு வரான், அவனுக்கு ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக. அந்த டைம்ல அந்த டென்டக்கிள்ஸ் வச்ச மிருகம் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்தையுமே கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பிளாக் மேண்டாவையும் கீழே தள்ளி விட அவன் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான். அப்போ அவன் பக்கத்திலேயே ஒரு திரிசூலம் உடஞ்சி கிடக்கும். ஸோ அதை எடுத்து ஒன்னாக்கி இந்த உயிரினத்தை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து சேர்க்கவும் இவனுடைய மண்டைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் மாதிரி தெரியுது. அது ஏதோ பாக்குறதுக்கு சாத்தா மாதிரி இருக்கிறான். இந்த மாதிரி நான் இங்க அடப்பட்டு இருக்கேன், நீ என்ன மட்டும் விடுவிச்சிட்டேனா உனக்கு தேவையானதெல்லாம் நான் தருவேன், நீ நினைச்ச மாதிரி அக்காவை நான் பழி வாங்கலாம், இந்த உலகத்தையும் ஆளலாம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு கண் முழிச்சுக்கிறான். பார்த்தா எல்லாருமே அவனை மேலே தூக்கிட்டாங்க சேஃபா. அது போக அவன் கையில தான் அந்த திரிசூலம் இருக்குது. ஸோ இது மூலமா இப்போ பார்த்ததெல்லாம் பொய் கிடையாதுன்ற மாதிரி உனக்கு தெரிய வருது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 5 மாசம் கழிச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாளுக்கு நாள் குளோபல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போகுது. அது போக மக்கள் எல்லாருமே கடலுக்குள்ள குப்பையை கொட்டுறதுனால நிறைய பாதிப்புலாம் ஏற்படுது அப்படின்னு பேசிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ எழுப்பி விட்டு இந்த மாதிரி கவுன்சில்ல இருந்து உங்களை கூப்பிடுறாங்க, மீட்டிங் இருக்குதான் அப்படின்னு சொல்ல, இவனுங்க வேறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கவுன்சில அட்டென்ட் பண்றான். ஸோ எதுக்கான இந்த கவுன்சில்னா, மக்கள் எல்லாருமே கடலுக்குள்ள வந்து குப்பையை தட்டிட்டு இருக்காங்க, அதனால இங்க இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்மளே மாதிரி ஒரு உலகம் கடலுக்கு அடியில இருக்கிறது மக்களுக்கு தெரியாது, அதனால நம்ம அவங்க கிட்ட வெளிப்படையா வெளிக்காமிச்சுக்கிட்டோம்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவனுடைய கோரிக்கையை முன்வைக்க, ஆனா அங்க இருக்கிற யாருமே கேட்கிற மாதிரி இல்ல அதெல்லாம் தப்பு, அது ரொம்பவே ஆபத்தாகிடும், ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த வில்லனை தான் காமிக்கிறாங்க. இந்த பிளாக் மேன்டா என்ன பண்றான்னா பயங்கரமா டெக்னாலஜி வைஸா ரொம்பவே முன்னேறிடுறான். என்னன்னு பார்த்தா அவன் அந்த சூட் வந்து ரெடி பண்ண முடியாம வச்சிருந்தான்ல,
அதெல்லாம் ரெடி பண்ணிடுறான். ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் வச்சிருக்கிறான், நிறைய நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். ஸோ இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்திருக்கும்னா, இவன் ஒரு சாத்தான் கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, அந்த சாத்தானுக்கு இவன் ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதனால அது இவனுக்கு எங்கெங்க என்ன இருக்குது, எதை எதை எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய ஐடியா சொல்ல, அது மூலமா தான் இவனும் இந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கிறான். அது போக இப்போ இவன் எங்க போயிட்டு இருக்கிறான்னா, ஆரிகல்கம்னு சொல்லப்படுற எலிமெண்ட் வந்து இவனுக்கு தேவைப்படுது. அந்த எலிமெண்ட் மூலமா தான் இந்த மாதிரி நிறைய டிவைஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அந்த ஆரிகல்கம்ன்ற எலிமெண்ட்டை அட்லாண்டிஸை சேர்ந்தவங்க வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து அதிகமா கிரீன் கேஸ் வெளியில வர்றதுனால, நிறைய பேருக்கு பாதிப்பு வர்றதுனால அதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணி மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் அங்கங்க பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இவன் வந்து யாருக்கும் தெரியாம வேட்டையாடி இருப்பான். இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்ம அட்லாண்டிஸ்ல மட்டும்தான். ஸோ அதையும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம போருக்கு ரெடி ஆகிடலாம். அப்புறமா அட்லாண்டிஸ் கூட மோதி நம்ம சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அட்லாண்டிஸ் பக்கத்துல வரான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கடங்குல தான் அந்த ஆரிகல்கம் என்ற அந்த எலிமெண்ட்டை வச்சிருக்காங்க. அதனால இந்த பெரிய நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, அதை வெளியவே நிப்பாட்டி வச்சு மறைய வச்சுட்டு அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன நீர்மூழ்கி கப்பல்ல எல்லாருமே அப்படியே பிரிஞ்சு அந்த பாதுகாப்பு கடங்குக்குள்ள வராங்க. அப்படி யாருக்கும் தெரியாம யாராவது இருக்காங்களான்னு பார்த்து பார்த்து நைஸா வராங்க. நைஸா வந்து அதுக்குள்ள போக, ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு ஆக்டோபஸ் பார்த்துட்டு வேகமா நம்ம அட்லாண்டிஸ் ராணி கிட்ட சொல்லலான்ற மாதிரி போக, இங்க இந்த வில்லனை பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லா ஆரிகல்கம் எலிமெண்ட்டையும் சந்தோஷமா ஆட்டையை போட்டுட்டு இருக்கும் போது எமர்ஜென்சி அலாரம் அடிக்கமாகுது. இவங்களுடைய கதவு வந்து அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட வில்லன் என்ன சொல்றான்னா, வெளியில ஒரு நீர்மூழ்கி கப்பலை நிப்பாட்டி வச்சிருந்திருப்பான்ல, அவங்க கிட்ட நீங்க அந்த அட்லாண்டிஸை தாக்குங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பலும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து அதுகிட்ட வர ஒரு சோனிக் பீம் மாதிரி ஒரு பெரிய டிவைஸ் ஒன்று வச்சிருக்குது. அதுல இருந்து சோனிக் பீம் வெளியில வர அவ்வளவுதான், அதோடைய எஃபெக்ட் பயங்கரமா இருக்குது. அட்லாண்டிஸோடைய எல்லா டிஃபென்ஸையும் பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குது. இந்த கேப்ல இந்த வில்லன் இருக்கான்ல, அவன் அங்க இருந்து வெளியில வந்துட்டான். அது போக ஹீரோடைய அம்மாவுக்கும் ராணிக்கும் இது தெரிய வந்திருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த திருடனை விடக்கூடாது, சீக்கிரமா அவனை பிடிக்கணும், அவன் அந்த ஆரிகல்கத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வர வில்லனுடைய கேங்ல சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த அட்லாண்டிஸ்குள்ள பூந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இந்த பெரிய நீர்மூழ்கி கப்பல் வேற, அதுல இருந்து சோனிக் வேவ் வர வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல அது வந்து ஹீரோடைய அம்மா மேலேயே அட்டாக் ஆகி அவங்க அப்படியே பொத்துன்னு கீழே விழ, இப்போ ஹீரோயின் மட்டும் தான் இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது அவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த வில்லனுடைய நீர்மூழ்கி கப்பலை அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அதுகிட்ட வந்து கண்ணாடியை உடைச்சி வில்லனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது, ஆனா வில்லன் அந்த சூட் வர ரெடி பண்ணிட்டான் இல்லையா, அதை போட்டு கரெக்டா ஹீரோயினுடைய கழுத்துலையா லேசர் பீமை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துட, இந்த கேப்ல இவங்க ஆட்டையை போட்ட இந்த ஆரிகல்கம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பல்ல ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா எல்லாம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் இருக்கான்ல, அவன் வந்து டே பிளாக் மண்டா வாடா போலாம், எல்லாம் ஏத்தியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவனை பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வரான். அது போக இந்த டாக்டருக்கு என்ன, இந்த அட்லாண்டிஸை கண்ணால பார்க்கணும் தானே இவருக்கு ஆசை. ஸோ இவருக்கு இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அதனால அந்த சந்தோஷத்துல இருக்கிறாரு. அதே டைம்ல இந்த பிளாக் மண்டாவை பாத்தீங்கன்னா ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக கொடூரமா வந்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அவ என்னுடைய பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஸோ வில்லனை மிரண்டு போயிடுறான். ஆனா வில்லனை பிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்றான் நம்ம ஹீரோ. வில்லனுக்கு இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோ எதிர்க்கிற அந்த சக்தி எல்லாம் கிடையாது. உடனே அவன் என்ன பண்றான்னா, இங்கிருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அங்க அந்த மெட்ரோ ட்ராக் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராக் அட்டாக் பண்ண அந்த ட்ரெயினும் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அங்க உள்ள மக்களை காப்பாற்ற போயிடுறான். இந்த கேப்ல பிளாக் மேண்டா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்போ அடுத்தது இந்த கடலுக்குள்ள இருக்கிற அட்லாண்டிஸை சுத்தி நிறைய நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஹீரோனுடைய பொண்டாட்டியே காப்பாற்ற முடியல, அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு, ஸோ இவன் எப்படி நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாற்ற போறான் அப்படின்னு உள்ள ஒரு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்க. ஹீரோக்கு வேற கஷ்டமா இருக்குது, ஏன்னா ஹீரோயின் கழுத்துலயே ரொம்பவே அடிபட்டிருக்கும். ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேண்டா எதுக்கு இந்த ஆரிகல்கம்மை எடுத்துட்டு போனான்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றான்னா, ஆரிகல்கமா அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, அதை நானே பார்த்தது இல்ல, அவன் எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போறான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுடைய அம்மா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த ஆரிகல்கம் வந்து கிரீன் கேஸ் வந்து அதிகமா வெளிப்படுத்தும், அதனால தான் இந்த உலகம் வந்து ரொம்பவே வெப்பமா இருக்குது, அது போக ரொம்பவே அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண நினைக்கிறான், ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னும் போது இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளாக் மேண்டா எதுக்கு அதை எடுத்துட்டு போனான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹீரோயின் வர இல்லை, ஸோ எனக்கு துணைக்கு என்னுடைய தம்பியை தான் நான் கூட்டிட்டு வர போறேன், ஏன்னா அந்த கவுன்சிலில் உள்ள யாருமே என் பேச்சை கேட்க மாட்டாங்க, எல்லாருமே எனக்கு எதிராக மாறிட்டாங்க, ஸோ தம்பியை கூட்டிட்டு வர்றதான் ஒரே வழின்ற மாதிரி சொல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சரிதான், உன்னுடைய தம்பியை சிறப்பிடிச்சு கொடுத்தாச்சு, இப்போ அவன் அந்த பாலைவனத்தில் இருப்பான், அங்க போய் நீ காப்பாத்திட்டு வரணும், ஏன்னா நம்ம சொன்னாலும் அவங்க கேட்டு தம்பியை வந்து ரிலீஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை,
நம்ம காப்பாற்றிட்டு தான் வரணுன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதனால ஹீரோயினுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவுக்காக மறைஞ்சு போகிற மாதிரியான ஒரு சூட்டை கொடுக்குறாரு. ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோவுக்காக அந்த ஆக்டோபஸை நீ கூட கூட்டிகிட்டு போ, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கூடயே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கே போகிறான்னா ஒரு பாலைவனத்துக்கு தான் போகிறான். ஸோ இந்த இடம் இதுக்கு முன்னாடி கடலாக தான் இருந்திருக்கும். இங்கே தான் இந்த தண்டனை கொடுத்த கைதிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்பவே ஆபத்தான இடம், ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் இருக்கும். இங்கே தங்கி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நாற்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி ஜாம்பி மாதிரி மாறிட்டாங்க. அது போக இங்கே தான் இந்த தம்பிக்காரன் வச்சிருக்காங்க. பாருங்களேன், உடம்புல சத்தே இல்லை, ஏன்னா சாப்பாடு கீப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க போல. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் அந்த ஆக்டோபஸும் பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்துக்கு வராங்க. ஹீரோ வந்து இந்த மறைஞ்சு போகிற மாதிரியான ட்ரெஸ் வச்சிருக்கான் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் திசை திருப்ப இந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த தம்பிக்காரனை காப்பாற்றி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வருது. ஆனால் வெளியும் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் இதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ அது கூட போராடிட்டு இருக்க இந்த தம்பிக்காரனுக்கு சுத்தமாக சத்தே இல்லை. இருந்தாலும் எப்படி அவனை காப்பாற்றி பாலைவனத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் கடல் இருக்குது, அங்கே போனால் இவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ வேக வேகமாக அங்கே போயிட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் எல்லாமே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் வேக வேகமாக கடலுக்கு ஓடி வந்துட்டாங்க. கடலுக்குள்ள வந்து இந்த தண்ணியை வந்து சுவாசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தம்பிக்காரனுக்கு பழைய சக்தியெல்லாம் திரும்ப வருது. வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி துவம்சம் பண்ணி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு கடலுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ கடலுக்குள்ள போகும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த மாதிரி பிளாக் மேண்டான்றவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், இதை தடுக்கலனா நம்ம ராஜ்யம் எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அவன் எங்கே இருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போக அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறான். அதே டைமில் இந்த சைடு இந்த பிளாக் மேண்டாவை காமிச்சா அவன் எங்கே இருக்கானா ஒரு பெரிய எரிமலைக்குள்ள அந்த ஆரிக்கல் கம்ன்ற அந்த எலிமெண்ட்டை உருக்கி அது மூலமாக பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் தயாரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட்டும் பார்க்குறாரு. இது வெளிப்படுத்துகிற அந்த கிரீன் கேஸ்னால நிறைய ஆபத்து வந்து இந்த உலகத்துக்கு வரும்னு இவருக்கு தெரியும் இல்லையா அந்த டாக்டருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்பவே ஆபத்து அப்படின்னு அவன்கிட்ட வந்து சொல்ல, ஆனால் அவன் கேட்பானா, அவனுக்கு பழி வாங்குறது தானே முக்கியம். அது போக இவராவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு வெளியில இவரால் போக முடியாது. ஏன்னா வெளியில இந்த கேஸ்னால நிறைய உயிரினங்கள் அஃபெக்ட் ஆகி அது ஜெய்ஜென்டிக்கா மாறி இருக்குது. ஸோ வெளியில போனால் இவரை போட்டு தள்ளிடும். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவனுடைய தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா இந்த கடற் கொள்ளையர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பை கடங்கு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ராஜ்யத்தை அமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனும் உள்ள என்ட்ரி ஆனதுமே அங்க இந்த பாதுகாவலர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்கிற ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த ராஜா வந்து நம்ம தம்பிக்காரனுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. ஸோ அவன்கிட்ட பிளாக் மேண்டா எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இவனை பார்த்தீங்கன்னா என்னது சொல்லணுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது, எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா, ஸோ அவங்களை அட்டாக் பண்ணி கொன்றுங்கடா அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ தான் பயங்கர சக்தி உடையவனே, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இந்த ராஜா தலையிலையும் இந்த ஸ்விம் சூட்டை போட்டு விட்டு, இப்ப மட்டும் நீ சொல்லலைன்னா இந்த தண்ணியை நான் வெளியே விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ செத்துற வேண்டியது தான் அப்படின்னும் போது, பா சொல்லிடுறேன்ப்பா, அவன் இந்த மாதிரி ஒரு எரிமலையில தான் இருக்கிறான், அதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிடுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேரும் அங்கே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த வில்லனை காமிச்சா அவன் வந்து அந்த பேய் இருக்குல்ல அந்த சாத்தான் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறான். இதை வந்து நம்ம டாக்டர் வந்து பார்த்துட்டாரு. இருந்தாலும் அப்படியே அமைதியாக போய்ட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்காரனும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்க்க செமையா இருக்குது, பச்சை பசேல்னு. இவங்களும் இவ்வளோ நல்ல இடத்துலயா இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி வருது. பார்த்தா அது பயங்கர பெருசா இருக்குது. அது அப்படியே ஒரு செடியில வந்து உட்கார அந்த செடி அந்த பட்டர்ஃப்ளையை அப்படியே தின்றுது. என்னடா இது, அழகுல ஆபத்து அதிகம் போல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே முன்னாடி நடந்து போக பார்த்தா ஒரு பெரிய எலி மேல பெரிய வண்டுகள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவ்வளவு தாண்டா, ஓடுறா பாத்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டுகளும் துரத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல ஒரு எட்ஜுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதை தாண்டி போனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பக்கத்துல ஒரு பெரிய சிலை இருக்கிறத பாக்குறான். அதை உடைச்சி இதை ஒரு பாலமா மாத்தி அது மேல ஏறி எப்படியும் இந்த சைடு வந்துடுறாங்க. பின்னாடியே அந்த வண்டு வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதை தள்ளி விட்டுறாங்க கீழே. இந்த சைடு இந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பேய் கூட கம்யூனிகேட் பண்றதை பார்த்துருப்பார்ல. அதனால என்ன பண்றாருன்னா அந்த பிளாக் மேண்டா இல்லாத டைம் பார்த்து அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அந்த திரிசூலம் இருக்கும் இல்லையா உடஞ்சது, அதை எடுத்து அப்படியே ஒன்று சேர்க்கலான்னு போகும்போது இவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேய் பத்தின விஷயம் வருது. அது வந்து இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி வருது. அவ்வளோதான், பயந்து போய் கீழே போட்டு அப்படியே பின்னாடி வர பார்த்தா அந்த பிளாக் மேண்டா அங்கே வந்துட்டான். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றன்ற மாதிரி இவர் பயந்துகிட்ட கேட்க, எனக்கு அந்த அட்லாண்டிஸை அழிக்கணும், அவங்க எல்லாத்தையுமே நான் பழி வாங்கணும்
அதுக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் அண்ணக்காரனும் அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, டேய் தம்பி, நீயே ராஜாவா இருந்திருக்கலாம்டா, எப்படா அதெல்லாம் சமாளிக்கிற? அந்த கவுன்சில்ல இருக்கிற யாருமே என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, நிம்மதியாவே இருக்க முடியல, நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தியனா அதை நீ சந்தோஷமா பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு இவன் எங்க புலம்பிட்டு இருக்க. இப்பதான் அந்த தம்பிக்காரனுக்கும் தெரிய வருது, என்னடா சொல்ற, நீ அப்போ அந்த இடத்துக்கு போட்டி போடலையா அப்படின்னு கேட்க, நான் ஏன்டா போட்டி போட போறேன், நான் நிம்மதியா இருந்தேன்டா அப்படின்னு இவன் புலம்ப. இப்பதான் இவன் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய அப்பா என்ன சொல்லி சொல்லி தான் வளர்த்தாரு, நிலத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த அரியணைக்கு போட்டி போடுவான்னு சொல்லிட்டு, ஆனா நீ அப்படி கிடையாது போல, அப்ப நானே தான் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி புலம்புறான். அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எரிமலைக்குள்ள இருக்கிற மத்தவங்களெல்லாம் அடிச்சு போட்டு வேக வேகமா அந்த கண்ட்ரோல் ரூமை நோக்கி போயிட்டு இருக்க. அங்க இருந்து வெளியில கன்னோட பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வராரு. வந்து நம்ம ஹீரோவையும் தம்பிக்காரனையும் சூட் பண்ணுவார்னு பார்த்தா, எப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், உங்க கூட சேர்ந்து என்னையும் எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, இவன் இந்த உலகத்தையே அழிக்க போறான், ஒரு பேய் கூட இது பண்ணிருக்கிறான் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி புலம்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாம்பு வெடிக்குது. ஸோ இதனால டாக்டரும் பறந்து போய் விழ, ஹீரோவும் தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா இந்த சைடு பறந்து வந்து விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிளாக் மேண்டாவுடைய ஒரு அசிஸ்டன்ட் பண்ண ஒருத்தி இருப்பா. அவன் என்ன பண்றான்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு மிஷின்குள்ள ஏறி அதை வச்சு இவங்க கூட சண்டை போடுறா. ஸோ இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு கடைசியில் ஒரு பெரிய சங்கிலி மாதிரி இருக்குது, அது மூலமா அந்த ஆக்டோபஸ் மிஷினை தோக்கடிக்க கரெக்டா அந்த டைம்ல அந்த பிளாக் மேண்டா வந்துடுறான். ஸோ இப்போ சூட்டும் போட்டிருக்கான், கையில அந்த திரிசூலமும் வச்சிருக்கிறான், அதான் அந்த கருப்பு திரிசூலம். ஸோ அதை வச்சு ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்றான். ஏன்னா அந்த திரிசூலம் இருக்கிறதுனால இவன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அதை இந்த தம்பிக்கார மேல வீச அவன் கரெக்டா நகர்ந்துடுறான். அப்புறமா அதை எடுக்கலான்னு போகும்போது அவனுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது, இந்த பேய் எப்படி உருவாச்சு, அதுல என்ன கதைன்றது எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இந்த பிளாக் மேண்டா வந்து அவனை அட்டாக் பண்ணி கரெக்டா அந்த திரிசூலத்தை வச்சு கொலை பண்ணலான்னு வரும்போது இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கேங் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதான் இந்த அட்லாண்டிஸ்ல இருந்த ஹீரோயின், அதுக்கப்புறம் நண்டு ராஜ்யத்துல சேர்ந்த நண்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய கேங்கை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னா, இவங்க கூட ஒரு ஆக்டோபஸ் வந்திருக்கும் இல்லையா, அதுதான் போய் சொல்லியிருக்கும். ஸோ இப்படி இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த பிளாக் மேண்டா பாத்தீங்கன்னா இது கரெக்டான டைம் கிடையாது, இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனை கொள்ளாம தப்பிச்சு போயிடுறான். அதுவும் அந்த டாக்டர் இருக்கார்ல அவரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க, அவரை கடைசி வரை விட மாட்டானுங்க போல. ஸோ இப்படி இருக்க இங்க தப்பிச்ச மிச்சம் எல்லாருமே அப்படியே அந்த வெளியில வந்து கரை ஒத்துங்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு தம்பிக்காரனை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருப்பாங்க இல்லையா. அது போக இந்த நண்டு ராஜா வந்து புலம்புறாரு, அந்த பிளாக் மேண்டா தானே அவன், அவனாலதான் போன வாட்டி என்னுடைய கையெல்லாம் பறி கொடுத்தேன், அது எவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு தெரியுமா, இப்பதான் அவனை பாக்குறேன், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு இது ஒரு கரையில பயங்கரமா கத்திட்டு இருக்க. இப்பதான் நம்ம தம்பிக்காரன் வந்து அவன் அந்த திரிசூலத்துல ஒண்ணு பார்த்திருப்பான் இல்லையா, அதோடைய வரலாறு அது என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த திரிசூலத்தை யாரு உருவாக்கி இருப்பானா, இந்த அட்லாண்ட் ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்த தம்பி தான் அது. அந்த தம்பி ராஜா ஒரு ராஜ்யத்தை நல்லபடியா தான் ஆட்சி பண்ணிட்டு வந்திருப்பாரு, இருந்தாலும் இதை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரிக்கல்க்குன்னு சொல்லப்படுற அந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி பயங்கரமா அப்டேட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுல இருந்து வர்ற கேஸ் வந்து இந்த பூமியை வந்து வெப்பமயமாக்கும்ல. சோ இது வந்து இந்த அட்லானுக்கு தெரியும், வந்து அவர் வந்து அவருடைய தம்பி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, இது இந்த பூமிக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அவன் அண்ணன்காரன் என் மேல பொறாமப்படுறான், அதனாலதான் இப்படி சொல்றான் அப்படின்னு அவர் வச்சிருக்கிற திரிசூலம் மாதிரி இவன் ஒரு திரிசூலம் வந்து சாத்தான் கிட்ட டீல் போட்டு உருவாக்கி இருக்கிறான். ஆனா கடைசியில அதுவே பாத்தீங்கன்னா அவனுக்கு வினையா இருக்குது. அதனாலேயே அவன் பேயா மாறி அவன் ராஜ்யத்துக்கு கீழே இருந்த எல்லாரையுமே அது ஜாம்பியா மாத்திடுச்சு. சோ இது தெரிஞ்ச அட்லான் மத்தவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ராஜ்யத்தையே அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையுமே அவருடைய ரத்தத்தாலேயே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப அவன் தப்பிக்கணும்னா அட்லானுடைய குடும்பத்தை சேர்ந்த, அதான் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரோடையாவது ரத்தம் வேணும் அப்படின்னா மட்டும்தான் அவன் தப்பிக்க முடியும். அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, என்னுடைய பையன் அந்த லைட் ஹவுஸ்ல தான் இருக்கிறான், ஒருவேளை அங்க பேர் பண்ணும் அப்படின்னு சாக்காக அதே டைம்ல அந்த லைட் ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. உண்மைக்குமே அங்கதான் அந்த பிளாக் மேண்டா வந்திருக்கிறான். வந்து இந்த அப்பாவை அட்டாக் பண்ணிட்டு ஹீரோடைய பையனை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கதறாங்க, என்னுடைய பையனை காணோன்ற மாதிரி. ஹீரோவுக்கும் பயங்கர கோவம் வருது, அப்பா வர அடிபட்டு கிடக்குறாரு இல்லையா. அதே டைம்ல இந்த சைடு இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ஹீரோக்கு இருக்கிற இடத்த காமிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிற இடத்த அனுப்பி விடுறான். அந்த மெசேஜ் வந்து ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வர, அது போக இங்க ஹீரோடைய அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்து எப்படியோ காப்பாத்திட்டுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது பையனை கண்டுபிடிச்சாகணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமா போகணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். அது போக இப்போ அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஹீரோடைய அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இப்போவாது புரிஞ்சு ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி எப்போதுமே இருக்கணும்ன்ற மாதிரி எமோஷனலா பேச அடுத்தது இவங்க இந்த பிளாக் மேண்டாவை எப்படி அட்டாக் பண்றதுன்ற மாதிரி மீட்டிங் போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சப்மரீன்ல சோனிக் வேவ் இருக்குது, அது என்ன பண்றதுன்னும் போது நான் அதை பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றேன். உடனே ஹீரோயினுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெப்பன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஆனா நம்ம
நம்ம தம்பிக்காரனுக்கு மட்டும் நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், இனிமே நான் உன்னை ஃபுல்லும் நம்பல, இந்த அந்த கோடாரியை வச்சு சண்டை போடு அப்படின்ற மாதிரி ஒரு கோடாரியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பனி பிரதேசத்துக்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான் வில்லன். ஸோ சப்மரீனை வெளியே நிக்க வச்சுட்டு யாராவது வந்தா நீங்க அட்டாக் பண்ணுங்க, நாங்க உள்ள போய் இந்த குழந்தைய கொண்டு எல்லாத்தையும் விடுவிக்கிறோம் அப்படின்னு ஹீரோடைய குழந்தைய இந்த டாக்டரை கொண்டு வர சொல்லிட்டு இந்த பிளாக் மேண்டா பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி போறான். இதை பார்த்த இந்த டாக்டரும் இந்த கிரீன் கேஸ் வெளியில விட்டதுக்கு இதான் காரணமா, எல்லா பனியும் உருகிடுச்சு அப்படின்னு பயத்திலே உள்ள போறாரு. ஸோ பனியெல்லாம் உருகினதுனால அந்த அடப்பட்டு கடந்த ராஜ்யத்துல இருந்த கொஞ்சம் பேர் அப்படியே உயிர் திறந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா, பெரிய பெரிய திமிங்கலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் பக்கத்துல கொண்டு வரான். ஏன்னா அது சோனிக் பீமால தானே அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த கப்பலை சுத்தி நின்று இந்த திமிங்கல் எல்லாம் கத்த ஆரம்பிக்க அதோடைய வேவுனால இந்த கப்பலே சொல்லி முடிஞ்சிருது. நல்ல வேலை அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா உள்ள போறாங்க. உள்ள ஆல்ரெடி நிறைய பேய்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுங்க கூட சண்டை போட்டுட்டு வேக வேகமா முன்னேறி போயிட்டு இருக்க இங்க இந்த வில்லன் என்ன பண்றான்னா அந்த பலிபீடத்துக்கு கிட்ட கொண்டு வந்துட்டு குழந்தைய சீக்கிரம் என்கிட்ட கொடுன்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்க டாக்டரும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் குழந்தைய கொடுக்கல, அதுக்கு பதிலாக பெரிய பாமா கொடுத்துருக்கிறாரு போல. அது வெடிச்சு செதற இந்த கேப்ல எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அவன் மறுபடியும் வந்து டாக்டர் அட்டாக் பண்ணி குழந்தைய எடுத்துடுறான். அதுக்கப்புறம் குழந்தைய வச்சு கொலை பண்ணலான்னு வரும்போது குழந்தை கத்துற சத்தம் வந்து நம்ம ஹீரோக்கு கேட்டுருது. ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அவனுடைய திரிசூலத்தை வீச அது வந்து இந்த பிளாக் மேண்டாவை அட்டாக் பண்ணுது. ஸோ இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னா பதிலுக்கு பயங்கரமா அட்டாக் பண்றான். ஏன்னா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் இல்லையா இப்போ. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு கொலை பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு வேகமா குழந்தைய தூக்கிடுறாங்க. ஸோ இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே அவன் என்ன பண்றான்னா அந்த திரிசூலத்தை ஹீரோயின் மேலே எறிகிறான். ஆனா கரெக்டான டைம்ல நம்ம தம்பிக்காரன் வந்து பிடிச்சி ஹீரோயினை காப்பாத்திட்டான். அது போக இப்போ திரிசூலம் இல்லாததுனால இவன் ஒரு டம்மி பீஸ் தானே. ஸோ அவனை நம்ம ஹீரோ அடிச்சு மட்டையாக்கிட்டு வேகமா தம்பிக்காரங்கிட்ட வர இப்போ அந்த பேயோடைய சக்தி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ தம்பிக்காரனையும் பிடிச்சிருது. ஸோ தம்பிக்காரன் அவனுடைய கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான் அவனுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி. ஆனா அவன் நம்ம ஹீரோ அடிச்சு அந்த பலிபீடத்துல தள்ள ஹீரோடைய ரத்தம் வந்து அது மேல பட்டதுமே அந்த சாத்தான் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் கம்ப்ளீட்டா. ஸோ இப்போ மொத்த பவரும் அந்த சாத்தான் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்க இந்த கேப்ல இந்த தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் சுய நினைவு வருது. உடனே நம்ம ஹீரோவன் கிட்ட வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், நீ என்னுடைய தம்பி அப்படின்னு நிறைய பேச அப்பதான் அவனுக்கு அவனுடைய அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றான்னா அந்த திரிசூலத்தை எடுத்து அந்த சாத்தான பக்கமா வீச கரெக்டா அது அவன் மேல குத்த வரும்போது ஈஸியா பிடிச்சிடுறான். உடனே தம்பிக்காரன் ஹீரோவுடைய திரிசூலத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து நீ எறின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பயங்கர ஃபோர்ஸ்ல எரிஞ்சதும் இதை அந்த சாத்தான் எதிர்பார்க்கல. அந்த திரிசூலம் கரெக்டா அந்த கருப்பு இதை உடைச்சிக்கிட்டு வந்து அந்த சாத்தான் மேலேயே குத்துது. இதனால சாத்தனுடைய பவர் கம்ப்ளீட்டா குறைஞ்சி அவன் அந்த இடத்துல அழிஞ்சு போறான். ஸோ அவன் அழிஞ்சதுனால இந்த ராஜ்யமா அப்படியே இடிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வேக வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த பிளாக் மேண்டா கிட்ட கையை கொடு நான் காப்பாத்துறேன்னு போது வழக்கம் போல உன் கையால நான் தப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம ஹீரோயினும் டாக்டரும் வேக வேகமா வெளியில வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனும் இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தண்ணியில குதிக்க தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோடைய குதிரை வந்துடுது. ஸோ அது மூலமா தப்பிச்சு வெளியில வந்துடுறான். ஸோ இங்க இந்த தம்பிக்காரன் அந்த ஹீரோயினுடைய அப்பாவுடைய திரிசூலத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை அவர்கிட்ட கொடுக்க அவருக்கு இப்போ தான் நம்ம தம்பிக்காரன் மேல நம்பிக்கை வருது. ஸோ இப்போ கடைசியில் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க இல்லையா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இப்போ இந்த தம்பிக்காரனை ஒப்படைக்க வேண்டியது தான். ஆனா இவங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா கண்டிப்பா இப்போ அங்க கூப்பிட்டு போனா அந்த கவுன்சில்ல உள்ள எல்லாருமே தம்பிக்காரனை சிறையில தான் அடைக்க சொல்லுவாங்க. அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா உனக்கு மக்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அதனால ஊர் ஊரா சுத்தி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சுதந்திரமா அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோடைய பிளான் என்ன, அட்லாண்டிஸை பத்தி மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்றது தானே. அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றா. ஸோ எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அதையும் ஏத்துக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கூட உட்காந்து செமையா டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.